Hello motorcycle lovers. Yamahaவோட RX100 அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவுக்கு ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த RX100 உண்மையிலேயே இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிறாங்களா, அப்படி லான்ச் பண்ணால் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ண போகிறாங்க, இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ RX100 ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால் RX100 ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் 1985 அதாவது 1985ல் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் 1996ல் பார்த்தீங்கன்னா RX அப்படிங்கிற மாடலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த RX100 ஏன் இவ்வளோ லெஜெண்டரி பைக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த RX100 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய CPU மெத்தட் அண்ட் CKD அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட்லி நாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பைக்குக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் வேற எங்கேயோ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அசம்பிளி பண்ணி சேல் பண்ணுவாங்க. அந்த CKD மெத்தடில் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. RX100 பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இப்போ வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுக்கவே முடியாது. ஏன்னா BS6 நாம்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் வரணும். ஸோ இப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வித் BS6 நாம்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த RX100 பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஃபேமஸா அப்படிங்கிற ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பைக்கோட சவுண்டாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது ஒரு எவர் கிரீன் மோட்டார் சைக்கிள், ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் RX100. இப்போது இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். Yamaha இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இந்தியாவில் இல்லை எங்கேயுமே வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இப்போ பில்ட் பண்ணுறது கிடையாது. இந்த RX100 அப்படிங்கிற இந்த லெஜெண்ட் மாதிரியே உங்களுக்கு XSR மாடல் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஆனால் RX100 அப்படிங்கிற ஒரு பேரில் உங்களுக்கு வந்து 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் இருக்கக்கூடிய வேற ஏதாவது பைக் வருமானு கேட்டாலும் ஒரு டவுட் தான். ஏன்னா RX100 அப்படிங்கிற ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, ரீலான்ச்சிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் Yamaha தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு RX100 இல்லாட்டி RXல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஏதாவது ஒரு நியூ டிசைனில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மோட்டார் சைக்கிள் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் RX100 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பில்ட் பண்ணால் BS6ல் வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க Yamaha. ஸோ அதனால் RX100 இந்தியாவுக்கு கிடையாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இதோட பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஹார்ஸ் பவர் வந்து 7500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் வந்து RX100ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக NMAXே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Yamahaவோட ஸ்கூட்டரே 15 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் VVA டெக்னாலஜி வந்து எல்லா பைக்குக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இவ்வளோ டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினான RX100 கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டவுட் தான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் RX100 இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான். வேணும்னா RX ஒரு 200 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் கெப்பாசிட்டி CZ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜினில் வரதுக்கான சான்சஸ், லிக்விட் கூலிங், LED ஹெட்லாம்ப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா XSR லான்ச் பண்ணாமல் RX அப்படிங்கிற ஒரு நேமில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் லான்ச் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் இந்தியாவில் மேபி RX100 லான்ச் பண்ணாங்கன்னா மேபி இல்லையா லான்ச் பண்ணால் 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் தான். பட் இதுவே நீங்கள் ஒரு 200 அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்கை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். RX100 பொறுத்த வரைக்கும் அதோட டிசைன், அதோட இன்ஜின் சவுண்ட் அண்ட் அந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா RX100ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா Yamahaவோட ப்ரொடக்ஷன்னாலே அந்த இன்ஜின் வேல்யூ வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, பில்டு குவாலிட்டி அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக RX100 ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு RX100 பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதனால் உங்களுக்கு RX100 ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் RX100 இந்தியாவுக்கு லான்ச் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.